ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் ஐஃபோனில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோன் லொக் ஆகிற டைமை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கா? ஸோ அப்படி இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஐஃபோனில் ஸ்க்ரீன் ஒட்டோவாகவே லொக் ஆகுறது, இல்லாட்டி மொபைல் ஒட்டோவாகவே லொக் ஆகுற அந்த டைமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஆட்டோ லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக இது 30 செகண்ட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி டைமை இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். லொக்கே ஆகக்கூடாது, அதாவது ஆட்டோ லாக் ஆகக்கூடாதுனாலும் நெவர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டைமை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா ஃபோன் ஒட்டோவாகவே லாக் ஆகிரும். ஸோ அதுதான் இந்த ஆட்டோ லாக் செட்டிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஐஃபோனில் எப்படி நம்ம ஆட்டோ லாக் டைமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.